இன்னைக்கு நான் என்னோட காயின் ஆல்பம் தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். இதில் 240 காயின்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் 1 பைசா, 2 பைசா, 3 பைசா, அப்புறம் 5 பைசா எல்லாமே இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டனா காசு. பழைய காலத்தில் 1 பைசா இப்படி தான் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். 5 பைசா இருக்குது, 25 பைசா, அப்புறம் இங்கே பாருங்கள் 3 பைசா கூட இருக்குது என்கிட்ட. அப்புறம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நல்லா அழகாக பூ போட்ட மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் 2 பைசா இது எல்லாமே இருக்குது. பழைய காலத்துலலாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் இந்த 1 பைசா 2 பைசாக்குள்ள நிறையா சாக்லேட்ஸ் வாங்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நமக்கு இப்போ அப்படிலாம் கிடைக்கிறது கிடையாது. இதெல்லாம் 5 ருபீஸ், அந்த மாதிரி 2 ருபீஸ், இதெல்லாம் நார்மலாக நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த பழைய காசுலாம் நம்ம பார்த்ததில்லை. யாராவது வச்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பழைய காசுலாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பேக் சைடு கூட ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், நேஷ்னல் லீடர்ஸ் எல்லாரோடைய ஃபோட்டோவுமே ஒரு பேக் சைடும் ஒரு காயினோட பேக் சைடும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுடைய நேம் எல்லாமே அதிலேயே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாவே நமக்கு நிறையா தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அதர் கண்ட்ரீஸோட காயின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்ரீலங்கா காயின் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா மலேசியா, இது டர்க்கி, அப்புறம் இது சிங்கப்பூர் காயின் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆஸ்திரேலியா, அப்புறம் இது ஈரோப், இது சவுத் ஆஃப்ரிக்கா காயின், அப்புறம் இது அரப் கண்ட்ரி, இது குவைத் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது கொரியன் காயின் ஃப்ரெண்ட்ஸ், கொரியா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட காயின்ஸும் கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதிலெல்லாம் பேக் சைட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரியே இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் காயின். சிங்கப்பூர் காயினில் சிங்கப்பூர் அப்படின்னு தமிழில் எழுதியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லா காயின்ஸ்லேயுமே பின்னாடி அதோடைய சிம்பிள், அந்த கண்ட்ரியோட சிம்பிள் ஏதோ ஒன்று இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். யாராவது சிங்கப்பூர் காயினில் சிங்கப்பூர்னு தமிழில் எழுதியிருக்கிறத பார்த்தீங்கன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் முன்னாடி நம்ம அம்மா அப்பா காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய காயின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ண காயின்ஸை இப்போ நம்மளும் யூஸ் பண்ணுறோம். ஒரு சில காயின்ஸ் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் பேக் சைடு பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மொமெண்ட்டும் கூட இதில் பேக் சைடு கொடுத்துருக்காங்க. காந்தி தண்டி மார்ச், அப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மொமெண்ட்டையும் கூட திருவள்ளுவர், இந்த மாதிரி ஒரு மொமெண்ட். இது ஒர்க்கர்ஸ்க்கு இது பண்ணுற காயினா ஃப்ரெண்ட்ஸ். எல்லா காயின்ஸுமே பார்க்க ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயின்ஸ்லாம் பாருங்கள். இது நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய 10 ரூபாய் 20 ரூபாலாம் இதில் இருக்குது. பேக் சைட் பார்த்தா நமக்கு நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது ஹாப்பி ஃபேமிலி. இதெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கு. ஒரு காயினுமே பேக் சைடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது அக்ரியை பற்றி, விவசாயத்தை பற்றின ஒரு காயினாக இருக்குது. நிறைய இந்த மாதிரி வித்தியாசமான காயின்ஸ் நமக்கு காயினுடைய பேக் சைட்லேயே நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் யாராவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.